ஹலோ. ஹாய். அப்போ நீங்க தனியா தான் வந்திருக்கீங்க? கிரேட். நானும் தனியா தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்தியன் கிளாசிக் மியூசிக்னா தான் ரொம்பவே பிடிக்கும். அப்போ உங்களுக்கும் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் தான் பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். என்னாச்சு? ஏன் திரும்ப திரும்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி அழகான உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வர போறாங்களா? நோ நோ நோ, இல்ல இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஷூர். ஓ பேபி, இங்க பாரு. நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்கிட்ட எந்தவித சொத்தும் இல்லை. வாழ்க்கை முழுக்க நீ என் கூட வாழணும்னு நினைச்சா நம்ம வீட்டை விட்டு ஓடி தான் போகணும். நீ படம் பாக்குறதெல்லாம் முதல்ல நிறுத்து. ஒரு வேளை மாட்டணும்னா எங்க அப்பா நம்ம 2 பேரையும் கொண்டு நம்ம பணத்தை இந்த கடையில போட்டுருவாரு. ஆனா அவரு கல்யாணம் பண்ண சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ பண்ணித்தான் ஆகணும். ஒன்னும் வேண்டாம், எனக்கு உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்ல. உன் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இங்க இருந்து முதல்ல போ. அகீரா, 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 நான் சொல்றது கேளு. அகீரா, அட அகீரா, நான் சொல்றது கேளு. அகீரா, அகீரா, எங்க போற? ஹலோ மிஸ் தாரிகா, ஏதாச்சும் தெரிஞ்சதா? நிறையவே. அப்ப ஆரம்பிங்க. அதான் நான் பார்த்தேன். நான் தான் இருக்கேன்ல. ஆமா ஆமா. அப்ப நீங்களே ஆரம்பிங்க. பியூரா சொல்றேன். தாராளமா சார், ப்ளீஸ். குட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த பொண்ணை கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு. அவ கழுத்துல இருக்க மார்க்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா டாக்டர், கழுத்தை நெரிச்சதுனால தானே அவங்க இறந்துருக்காங்க. கழுத்தை நெரிச்சதுனால தான் அவங்க செத்துருக்காங்க. ஆனா அவங்க கழுத்தை பெல்ட்டால நெரிச்சிருக்காங்க. அது எப்படி தெரிஞ்சது? இத பார், இவங்க கழுத்துல இருக்கிற அந்த அடையாளம் அப்படியே மேல் வாக்குல இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லா கவனிச்சா தெரியும், சில இடங்கள் அதிகமா இருக்கு, சில இடங்கள்ல இல்ல. ஒருவேளை ஏதாவது இந்த மாதிரி கயிறால நெரிச்சிருந்தாங்கன்னா இந்த மார்க் இவ்வளோ அகலமா இருந்திருக்காது. பெல்ட் மாதிரி மொத்த கழுத்துலயும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். சில இடத்துல பலமா, சில இடத்துல லைட்டா, அந்த மாதிரி இல்ல. பதூலு, நீங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட். சலோகி சார், அடுத்த ஜென்மம்னு இருந்தா அதுல நான் ஃபாரன்சிக்கு எக்ஸ்பர்ட்டா ஆயிடுவேன் சார். அட ஃப்ரெடி, என்ன அடுத்த ஜென்மத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த ஜென்மத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத பாரு. என்னையா நீ? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? நீங்க அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பெல்ட். பெல்ட். இத பாரு, பெல்ட்டை வச்சு இப்படி கழுத்து நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பின் பக்கமா இருந்து யாரோ இவங்க பின் மண்டையில கனமான பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல டாக்டர், அது கொலகாரன் இவளை கழுத்தை நெரிச்சிருக்கும் போது அப்புறம் ஏன் பின்னால இருந்து மண்டை மேலே ஒன்று வைக்கணும்? அட கொலகாரன் இவன் என்ன ஆனாலும் உயிரோட தப்பிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கணும், அவ்வளவுதான். என்ன டைம்ல இருந்தாங்க? ராத்திரி 12லேருந்து 2க்குள்ள. 12லேருந்து 2? அந்த நேரத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா? சார், ஏதாச்சும் கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாளோ? அது நைட் ஷிஃப்ட் சார். நம்ம கிட்ட இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி எதுவும் இல்லையே சார். இல்ல, இந்த பொண்ணு கால் சென்டர்ல வேலை பார்த்த மாதிரி தெரியல. இவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இவங்க ஏதோ பார்ட்டில இருந்த மாதிரி இருக்கு. இல்ல வீட்ல இருந்து வரும்போது. கரெக்ட், தாரிகா சொன்னது ரொம்ப கரெக்ட். இவங்க ஏதோ பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய இறைப்பையில மெக்சிகன் ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ் கிடைச்சிருக்கு. அது ஒரு டாஃபி. மெக்சிகன் சாப்பாடா? வா என்னோட.
இதோ பாரு, நாங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த டெஸ்ட் மூலமாக தான் தெரிஞ்சுது அங்கே இருந்த ஃபுட் மெக்சிகன் ஃபுட்டுங்கிறது. அந்த சாப்பாட்டில் என்னென்ன சாப்பிட்ருக்காங்க? அவகடோ, தக்காளி, ஆனியன், பீன்ஸ், அப்புறம் கண்டிப்பாக அவங்க டாட்டியா சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வெஜிடபிள் ஆயிலும் அதே மாதிரி கார்ன் கூட கிடச்சிது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சாப்பாட்டில் எங்களுக்கு நைட்ரஜன் ட்ரேசஸும் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கா? இது சோத்துல நைட்ரஜனா? ஃப்ரெடி, இப்பெல்லாம் ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. எல்லாரும் இப்போ சயின்டிஃபிக் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, நைட்ரஜன் மாதிரி. ஆஹா. ஸோ இவங்க எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்காங்கன்னா சயின்டிஃபிக் விதமாக டிஷ்ஷஸ் செய்கிறவங்க அப்படி தானே வரணும். உடம்புக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அவ்வளோவா இருக்காது. கண்டிப்பா இங்க ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. முதல்ல நீங்க இதை சொல்லுங்க, இந்த பொண்ணு நேத்து இங்க மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்தாளா? நீங்களாம் யாரு முதல்ல? சிஐடி, இதுக்கு மேல கேள்வி கேட்க தேவையில்ல, பதில் சொன்னா மட்டும் போதும். ஆமா சார், இங்க தான் நேற்று ராத்திரி வந்திருந்தாங்க. ஆனா நீங்க எதுக்காக அவங்கள தேடுறீங்க? அவங்கள தேடல, அவங்கள கொன்னவனை தேடுறேன். என்ன அவங்க இறந்துட்டாங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த பொண்ணு தனியா வந்தாங்களா இல்ல கூட வேற யாராவது வந்திருந்தாங்களா? சார், வரும்போது தனியா தான் வந்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தனியா வந்து எப்படி நிறைய பேர்கிட்ட பேச முடியும்? ஏன்னா நேற்று எங்களோட ரெஸ்டாரண்ட்ல ஸ்பீட் டேட்டிங் நைட் நடந்துச்சு. ஸ்பீட் டேட்டிங்? ஸ்பீடா நம்ம காரு பைக்கெல்லாம் ஓட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது இந்த ஸ்பீட் டேட்டிங் என்ன மேட்டர்னு சொல்லுங்க. சார், ஸ்பீட் டேட்டிங் என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ரொம்ப பாப்புலர். ஏன்னா பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். அவங்க அதுலேருந்து தன்னோட பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுத்துப்பாங்க. இந்த மேட்ரிமோனி சர்வீசஸ் மாதிரியா? ஆமாம் சார், அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி டேட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு பையனும் பொண்ணும் அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கடத்துக்கு போவாங்க. அப்படின்னா இங்க வந்தா யார் வேணா சந்திக்கலாம், யார் கூட வேணா பேசலாம், அந்த அளவுக்கு ஸ்பீட் டேட்டிங் அப்படின்னு சொல்றீங்க? ஆமாம் சார், ஒவ்வொரு பொண்ணும் தனித்தனி டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாங்க. பசங்க வந்து பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்காக 5 நிமிஷம் டைம் இருக்கும். பொண்ணுங்க அவங்க இஷ்டப்படி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோன்னு போடுவாங்க. அப்புறம் டேட்டிங் ஏஜென்சி இந்த பையன் பொண்ணுங்களோட மார்க்ஸ் வச்சு ஜோடி ஆக்கிடுவாங்க. இங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருந்தாங்க இந்த ஸ்பீட் டேட்டிங் மேலாவுக்கு? சார், 10 பசங்க 10 பொண்ணுங்க வந்தாங்க. ஆனால் ஈவெண்ட் ரொம்ப நல்லா போச்சு சார். இங்க பாருங்க, அந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஸ்பீட் டேட்டிங்ல யார் யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். தரேன் சார், வாங்க. சார், இதான் சார் நீங்க கேட்ட பொண்ணோட டீடைல்ஸ். மிஸ் மாலா பேர்மானி, அட்ரஸ் A/32/B, UCaleb 1111, ஃபோன் நம்பர் 6528119991. எனக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வேணும். நேற்று நைட் அவங்க மெக்சிகன் ஃபுட்டோட சேர்த்து காஃபியும் குடிச்சாங்களா? நோ சார், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி மாதிரி இல்லை, ஃபலூடா அப்படி. உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்ல காஃபியோ இல்லையா? கிடைக்காது சார். அப்படியா? சரி, இதோட எல்லா பிரிண்ட் அவுட்ஸையும் எடுத்துட்டு வாங்க. ஷோர் சார். ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வந்து ஏதோ ஒரு பையனோட வெளியில காஃபி குடிக்க போயிருக்கலாம்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம். அப்பதான் அவ கொலை செய்யப்பட்டிருக்கணும். என்ன? இது எப்படி சாத்தியம்? அப்படியா? சரி, தேங்க்யூ. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த பொண்ணோட பேரே அது இல்ல, அட்ரஸும் தப்பான அட்ரஸ் கொடுத்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. டீடைல்ஸ் எழுத வேண்டிய ஃபார்ம்ல எதுக்காக பொய்யான அட்ரஸ் எழுதி இருக்கணும்? ஒருவேளை அந்த பொண்ணு ஃப்ராடோ சார். நம்ம அதை அவசியமா கண்டுபிடிச்சே ஆகணும். பாடியோட மொபைலும் கிடைக்கல, பர்ஸும் கிடைக்கல. அந்த பொண்ணு காணாம போய் 19 மணி நேரம் ஆகுது.
அவங்க வீட்டு ஆளுங்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. பூர்வி செக் பண்ணிட்டு இருக்காங்க, தெரிஞ்சிடும். குரிகாம் போலீஸ் ஸ்டேஷன், மாலான்ற பேர்ல உங்ககிட்ட ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்படியா? கிரேட், தேங்க்ஸ். நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புறீங்களா? அப்புறம் நீங்க ப்ளீஸ் அவங்க குடும்பத்துக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க சார். ஓ சார், இந்த பொண்ணோட உண்மையான பேரு மாலினி. அப்புறம் மரோல் பகுதியில் இவங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அவங்க புருஷனும் மாமியாரும் கொடுத்துருக்காங்களா? என்ன கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு ஸ்பீட் டேட்டிங்லையா? அதானே. அது மட்டும் இல்லாம இந்த போலியான பேர்ல யாரு? சிஐடி. இங்க பாருங்க சார், எவ்வளோ பெருசு கல்யாண போட்டோவே வச்சிருக்கானுங்கன்னு இருந்தும் மாலினி. நான் மட்டும் இப்படி பண்ணியிருந்தேன்னா என் பொண்டாட்டி என்னை உண்டி இல்லைன்னு ஆக்கியிருப்பா. சார், ஏதாவது தெரிஞ்சுதா? மாலினி எங்க? ஐம் சாரி நித்தின், அது ஒரு பேட் நியூஸ் இருக்கு. பேட் நியூஸா? என்ன, மாலினிக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சா? எங்க இருக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? உங்க மனைவியை யாரோ கொன்னுட்டாங்க சார். கொலையா? கொலையா? அது யார் பண்ணா சார்? அது நான் இப்போ சொல்ல போற விஷயங்களை கேட்டு கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் வருத்தமா இருக்கலாம். ஸ்பீட் டேட்டிங்கா? அப்படின்னா என்ன சார்? இது பொண்ணும் பையனும் ஒரு சந்திக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கொலை நடந்த அன்னைக்கு மாலினி இப்படி ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. ஐயோ கடவுளே, என் புள்ள குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது அவ இன்னொரு பையன் கிட்ட போயிட்டாளா? இது மட்டும்தான் மிச்சம் இருந்தது. இந்த குடும்பத்தோட மூக்கையே அறுத்துட்டாளே. சார், நீங்க நிச்சயமா ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. எங்க கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுல வேற ஒருத்தரை தேட என்ன அவசியம் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் சொல்ல மாலினி இப்போ உயிரோட இல்லைங்க. அதனால இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் இப்ப சொல்லணும். நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க சார். கிராமத்துல இருந்து தான் வந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த சிட்டிக்கே நாங்க வந்தோம். உங்களது அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? சார், அரேஞ்ச் மேரேஜ். போன வருஷம்தான் மாலினியோட மெடிக்கல் படிப்புங்கெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை? இல்லை சார், அந்த மாதிரி பிரச்சனைங்களாம் எதுவும் இல்லை சார். அதனால தான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, அவள் எதுக்காக ஸ்பீட் டேட்டிங்க்கு போனான்னு. அப்படின்னா மாலினி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் என்னோட ஆஃபீஸ் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். மொத்தத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் லேட் நைட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் வரைக்கும்? அது ஒரு 1:30 மணி வரைக்கும். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மாலினி வீட்டுக்கு திரும்ப வரலன்னு. அவங்களுக்கு யாராச்சும் எதிரிங்க? இல்லை சார், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சார். ஒருவேளை அவங்க கிட்ட இருக்க பொருளை திருடுறதுக்கு யாராவது? இல்லை, இது திருட்டுக்காக பண்ண கொலை கிடையாது. ஏன்னா அவங்களோட டைமண்ட் ரிங், அவங்களோட வண்டி, இது ரெண்டுமே அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா அவள அந்த ஸ்பீட் டேட்டிங் காரன் தான் கொண்டு இருக்கணும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் இந்த பொண்ணு சரியில்லைன்னு. சரியில்லைன்னா? அவங்க வீட்டுல அவ ஒழுங்கா இருந்ததே இல்ல. அவ கால அந்த என்ன சொல்லுவாங்க, வீல் நாள் முழுக்க அவ வீட்டுக்கு வெளியே தான் சுத்திக்கிட்டே இருப்பா. அறிமுகம் இல்லாம யாருக்கிட்ட வேணாலும் பேசுவா. அவளை நாங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா எங்க கிட்டே அவ கடுமையா பேசுவா. போதும் விடுங்கம்மா. அட என்ன போதுங்கிற, என்ன சொல்ல விடு. அப்புறம் அவ அந்த வீட்டுல இருந்தவர சார், ஒரு வீட்டு வேலை கூட அவ செஞ்சதே இல்ல. நாள் முழுக்க அவ அந்த லேப்டாப் அப்புறம் அந்த கேமராலேயே தான் இருப்பா. லேப்டாப் அண்ட் கேமரா, அது கொஞ்சம் காட்ட முடியுமா? சார், இதுதான் அந்த லேப்டாப். அந்த கேமரா எங்க? கேமரா சார், மாலினி சோகனை ஏமாத்துன மாதிரி எனக்கு தெரியல சார். வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் சார் அங்கே போயிருக்கணும். எதுவாக இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். விடு. சார், கேமரா எங்கப்பா? காலியா இருக்கு.
சார் அவளோட கேமரா இதில் தான் வைப்பா. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல சார். மாலினியோட பர்சன் மொபைலோட சேர்த்து அவன் கேமராவை எடுத்துட்டு போயிருக்கான். சார் இந்த ஸ்பீட் டேட்டிங்கோட கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா நாம இதுல அவசரப்பட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் வரலாம். சார் அப்போ இதுல கிரிமினல்ஸ் கூட இருக்கலாம்ல? கண்டிப்பா. இது எதையும் பார்க்காம அந்த ஆர்கனைஸ் பண்றவங்களோ ஈவென்ட் நடத்துறவங்களோ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. சார் அந்த சோகன் நல்லா மாட்டிக்கிட்டான் சார். இவன் நம்மக்கிட்ட என்ன சொன்னான்? முந்தா நாள் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னு சொன்னான். ஆனால் இவனோட மொபைல் டீட்டெயில்ஸ் வேற ஒரு கதையை சொல்லுது. இவன் ஆஃபீஸ் இருக்கிறது அந்த ஏரியாவில். ஆனால் சார் 11:30லேருந்து 12:30 வரைக்கும் அவன் பேண்ட்ராவில் இருந்திருக்கான். மாலினி ஸ்பீட் டேட்டிங் போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே. போய் கூட்டிட்டு வாங்க அந்த ஷோகனை. சார் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக என் பொண்டாட்டிய கொல்ல போகிறேன்? நீ கொல்லலைன்னா அப்புறம் ஏன் பொய் சொன்ன? 1:30 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தேன்னு ஏன்? சார் நான் உண்மை என்னன்னா நீ மாலினியை அந்த ரெசார்ட்டில் பார்த்துருக்க. இன்னொரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத கோவத்தில் உனக்கு கிறுக்கு பிடிச்சி நீ அந்த பையனை கொலை பண்ணிட்ட. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அதில் பாதி தான் நிஜம், மீதி கற்பனை. நானும் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். நான் மாலினி அங்கே பார்த்தேன் தான். ஆனால் நான் அவளை கொலை பண்ணலை சார். அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட போய் சொன்னேன்னா என் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான். அப்போ நீ மாலினிய கொலை செய்யல இல்லையா? சரி ஷோஹன், நீ இப்ப என்கிட்ட உண்மையை தான் சொல்றேன்னு நான் வேணா நம்புறேன். சரி, நீ மாலினிய கொலை செய்யல, ரைட். சரி, நான் இப்ப கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எப்படி தெரிஞ்சது மாலினி அன்னைக்கு ராத்திரி பேந்திரால இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு ஸ்பீட் டேட்டிங்க்கு அவ போற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், மாலினி கொஞ்ச நாளாவே வித்தியாசமாக தான் நடந்துட்டு இருந்தா. ராத்திரியோ பகலோ எப்ப நினைக்கிறாளோ அப்பவே கிளம்பி போயிடுவா. இதை பத்தி நான் அவகிட்ட கேள்வி கேட்டப்ப அவ எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு பாந்திராவோட ரெஸ்டாரண்ட்ல அவ இருக்கான்னு. என்னோட மனைவிய நான் ஸ்பீட் டேட்டிங்ல பார்த்தேன். என் மனசே அன்னைக்கு உடஞ்சிடுச்சு சார். என் காதல்ல அப்படி என்ன நான் குறை வச்சுட்டேன்னு தோணுச்சு சார். ஆனா நான் அந்த இடத்துல பிரச்சனை பண்ண விரும்பல. அவ வெளியே வந்ததும் நான் இதை பத்தி கேட்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவ ஆட்டோ ஏறி கிளம்பிட்டா. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். என்னோட நோக்கம் அவகிட்ட பேசணுங்கிறது மட்டும்தான். அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஆனா இப்ப என்னால மாலினி கிட்ட பேசக்கூட முடியாது. இந்த ரகசியம் ஆயுசுக்கு ஒரு ரகசியமாவே இருக்க போகுது. எதுக்காக அவ என்ன முட்டாளாக்குனான்னு. உண்மையாவே நீ ஏமாந்தியா ஏலியாங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இங்க பாரு, இப்ப நான் உன்னை போக விடுறேன். ஆனா அதனால மட்டும் நீ எங்களுக்கு உன் மேல சந்தேகம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. உண்மை எங்களுக்கு தெரியற வரைக்கும் நீ எங்களோட குற்றவாளி லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்ப. இப்ப நீ கிளம்பலாம். சார், அப்போ இவன் இல்லைன்னா
அன்னைக்கு ராத்திரி மாலினி கிட்ட பேசின பசங்கள் அவங்கள யாராச்சும் இருப்பாங்களோ? போர்வே ஏதாவது தெரிஞ்சதா? சார் அன்னைக்கு ராத்திரி மாலினி 6 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. சுனில், ஆர்ஜே, ஹேமான், கௌரவ், மயாங்க், அப்புறம் பிரதீஷ். அப்போ ஒன்று பண்ணலாம். இந்த 6 பேரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்கலாம். நிச்சயமா கொலைகார இவங்கள யாரோ ஒருத்தராக தான் இருக்கணும். சார் இந்த கேஸை ப்ளீஸ் சீக்கிரம் முடிங்களேன். ரெஸ்டாரண்டோட பேர் ரொம்ப கெடுது. ஒரு வயசு பொண்ணு இறந்து போயிருக்கா. நீங்க உங்க ரெஸ்டாரண்டோட பேரை பத்தி கவலைப்படுறீங்க. உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சொசைட்டியை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க. சார் சார் எல்லாரையும் 1/2 மணி நேரம் கேப்ல வர சொல்லியிருக்கேன். சரி, குட். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இங்கே தான் இருந்தீங்களா? ஆமா சார். ஒருவேளை இவங்கள யாராவது எங்ககிட்ட ஏதாவது பொய் சொன்னாலோ இல்ல எதையாவது மறைக்க நினைச்சாலோ உடனே எங்களுக்கு சொல்லணும், சரியா? சார் பொண்ணு அழகா இருந்தாங்க, ஆனா அதே அளவுக்கு போரிங். அவங்க பேசினதெல்லாம் என் தலைக்கு மேல புரியாமையே இருந்தது. சார் அவங்க என்கிட்ட அதிகமா பேசவே இல்லை சார். ஒருவேளை என்கிட்ட அவங்க கூச்சப்பட்டிருக்கலாம், அதனால எனக்கும் அவங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. சார் அவங்க என் கூட இருந்தாங்க ஆனா இல்லை. இருந்தாங்க ஆனா இல்லையா அப்படின்னா? அது என்னன்னா சார் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க கவனம் வேற எங்கேயோ இருந்தது. அடிக்கடி வேற யாரையா பார்த்துட்டு இருந்தாங்க. சார் அவங்க டைமையும் மற்றவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை துணையை தர்றதுல விருப்பமே இல்லை சார். அவங்க யோசனையே வேறையா தான் இருந்தது. சார் எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஆனா என்னதான் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு இன்னொரு பையனை தான் பிடிச்சது. அவன்கிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. எந்த பையன்? கௌரவ். ஆமா சார், எங்க டியூனிங் நல்லாவே செட் ஆயிருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் நிறையாவே பேசினோம். நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? ஜென்ரலாக தான் சார். ஃபேவரட் ஹாபீஸ், ஃபேவரட் மியூசிக், ஃபேவரட் கலர் மாதிரி. இன்ஃபேக்ட் பாதியில் ரொம்ப அவங்க நர்வஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஜூஸை வேற கொட்டிட்டாங்க. அப்படின்னா மீட்டிங்க்கு அப்புறம் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கல்ல? இல்லை சார், நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் 1/2 hourல எனக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறதா சொன்னா. அவங்க பயத்தில் எங்களுக்கு மெக்சிகன் ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ் கிடைச்சது. அது டாஃபி. அப்படின்னா கௌரவ் நீங்க காஃபி குடிக்கும் போது மீட் பண்ணீங்களா ஈவெண்ட்டுக்கு அப்புறம்? எங்க சார் 2 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன், அவங்க வரவே இல்லை. உண்மையாவா? சார் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? அப்ப சரி, நாமளும் காஃபி குடிக்கலாமே? ஷியோர் சார், இன்னொரு நாள் போகலாம். எதுக்கு இன்னொரு நாள்? இப்பவே சாப்பிடலாமே? போலாமா? சொல்லுங்க சார், என்ன காஃபி வேணும்? அப்புறம் இங்க கோல்ட் காஃபி வித் வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்பவே ஃபேமஸ். உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணும்? எனக்கு கோல்டு காஃபி ஒன்று, ஒரு ஐஸ்கிரீம். அப்புறம் குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்டு. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க எங்க உட்காந்துருந்தீங்க? ஓ, நம்ம காஃபி குடிக்க வந்தோம்னு நினைச்சேன். ஆனா இன்னும் நீங்க என்ன விசாரிச்சுட்டு தான் இருக்கீங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிற காஃபி கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். சொல்லுங்க சார். முந்தா நாள் நைட் இந்த ரெஸ்டாரண்டோட சிசிடிவியை நான் பார்க்கணும். சாரி, ஆனா சிசிடிவி கேமரா வந்து 1 மாசமா வேலை செய்யல. ரெடி பண்ணலையா? சார் பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்கு. கேஃபேவும் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்கு செலவு பண்ணணும்னு விட்டுட்டேன் சார். அப்படியா? கொஞ்சம் இந்த ஃபோட்டோ பாருங்க. வந்தாங்களா நேற்று இந்த பொண்ணுங்க வந்திருந்தாங்களா? சார் எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சரியா ஞாபகம் இல்லை. நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அப்படி இருந்த நஷ்டத்தில் போகுதா? அதில் இவரோட பில் இருக்கும்ல, காட்டுறீங்களா? சரி சார். இந்தாங்க சார் பில். முந்தாள் நாள் ராத்திரி 11 மணிக்கு சார். இது 1 மோக்கா காஃபி அண்ட் 1 கேபச்சினோ காஃபி. நீங்கள் தனியாக இருந்தேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக இந்த 2 காஃபி? சார் அவள் வருவான்னு நான் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். அவள் வரலன்னதும் என்ன பண்ணுறது? நான் அவளுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன். சார் நீங்கள் காஃபி குடிங்க சார். குடிப்பேன், கண்டிப்பாக குடிப்பேன். கேஸை முடிச்சதுக்கு அப்புறம். சரி சார், நான் அப்போ போகட்டுமா? நீங்கள் போகலாம்.
தேங்க்யூ வெரி மச். மோஸ்ட் வெல்கம். சார் சார் இந்த கேஸ் என் மண்டே அப்படியே தீ பிடிச்சி எரிய வச்சு நிற்குது சார். சார் மாலினி காஃபி குடிக்க இங்கே வரலன்னா அப்புறம் எங்கே தான் காஃபி குடிச்சிருப்பாங்க? ஒரு வேளை மாலினியை கௌரவ் தான் கொண்டு இருப்பானோ சார். அவன் தான் மாலினியை காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கான். அவன் வரலன்னு அவன் மனசும் உடஞ்சிருச்சு. அவன் கொன்னுட்டான். ஃப்ரெடி, இந்த கேஸில் என்ன வேணா நடந்திருக்கலாம். புருஷனும் கொண்டு இருக்கலாம், அந்த பசங்களில் யாராச்சும் இருக்கலாம், இல்லைன்னா மூணாவதா இன்னொருத்தன் அவளோட கேமராவையும் காணும். அப்படின்னா அவள் கேமராவில் இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஒருவேளை மாலினியோட கேமரா காணாம போயிருந்ததுன்னா கண்டிப்பா மாலினி அவங்க வச்சிருந்த அந்த கேமராவில் யாரோ ஒருத்தரோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்கணும். சார், கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை அவங்க லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க சார். சார், லேப்டாப்ல எந்த போட்டோஸும் இல்லை. ஒருவேளை இன்டர்நெட்ல எங்கேயாவது சேவ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட இமெயில் அக்கௌண்ட் இல்லை ஏதாவது அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல. அது வந்து சார் இப்போ டைரக்டா அதாவது போட்டோலாம் கேமராலது ஆன்லைனுக்கு சேவ் ஆயிடுமா சார்? ஆமா ஃப்ரெடி, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்நெட் கால் இல்லையா? ஓ கிரேட். கிடைச்சதா? சார் சார் போட்டோஸ் இருக்கிற வெப்சைட்டும் அதோட பாஸ்வேர்டும் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. வெரி குட். அப்ப அதை ஓபன் பண்ணு. சார், இந்த கேமரால இருந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க, அதுவும் சாகறதுக்கு முன்னாடி. இந்த ஃபோட்டோஸ்க்காக தான் மாலினியை கண்டிப்பாக கொண்டு இருக்கணும். இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாலினி யாரையோ கண்காணிச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறா. எதையோ கண்டுபிடிக்க நினைச்சிருக்கா, அதனாலதான் கொலை பண்ணப்பட்டிருக்கா. மாலினி பத்தி நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல சார். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது அவங்க ஸ்பீட் டேட்டிங் போனன்றதுதான். ஆனா அவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனல். இப்போ அவங்கள யாரையோ ஸ்பை பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க கண்காணிச்சது மெடிக்கல் ஃபீல்ட கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா, வெறும் மெடிசின் டப்பாக்களா தான் இருந்துச்சு. சார், அந்த ஃபுட்டேஜுக்கு நடுவில் ஒரு நிழல் தெரிஞ்சதுல உங்களுக்கு கொலைகாரனா இருக்கலாம். வாங்க போய் செக் பண்ணலாம். பாக்ஸ்ல இருக்கிற டேட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. இந்த இடத்துல எப்படி மருந்தோடு சேர்த்து அசிட்டோனும் வச்சிருக்காங்க. அசிட்டோனா? சார், அந்த கெமிக்கலை வச்சுட்டு அவங்க அந்த டப்பா மேல இருக்கிற பழைய டேட்டை அழிச்சிட்டு புது டேட்டை மாற்ற முடியும். அது அழிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல விட்டுருவாங்க, புது ஸ்டாக் மாதிரி விற்க. பணத்துக்காக ஜனங்க உயிரை வச்சு இப்படியா விளையாடுறது? இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க தான் மாலினி அங்க போயிருக்கணும். ஆமா சார், அந்த கொலைகார மாலினியோட கேமராவை திருடிட்டான். ஆனா அவனுக்கு தெரியல அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஃபுட்டேஜையும் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. சார், நீங்க யாரை சந்திக்கணும்? நாங்க சிஐடிஸ். சார், இது எங்க கம்பெனியோட மருந்து டப்பா சார். அது எங்களுக்கும் தெரியுது. ஆனா உங்க குடோன்ல என்ன நடக்குது? பழைய மருந்த புது மருந்தாக்குற பிசினஸா? இல்ல சார், நாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. ஆனா இது எந்த இடம்னு தான் சார் எனக்கு புரியல. ஓ அப்படியா? இது உங்க குடவுன் இல்லையா? சார், இது எங்க கம்பெனியோட குடோனே இல்ல. எங்க குடோன் இந்த கம்பெனியோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. எங்க கம்பெனி பேரை யூஸ் பண்ணி யாரோ தப்பான வேலையை பார்த்துருக்காங்க. உங்க கம்பெனியோட எக்ஸ்பைரி ஆன மருந்துகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், நாங்க ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பயர்ட் ஆன எல்லா மருந்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக. எங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நீங்க வேணா பார்க்கலாம். ஜஸ்ட் 1 minute.
சார் இங்க பாருங்க, எங்க கம்பெனியோட எல்லா ரெக்கார்ட்ஸும் மென்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா இவங்க கிட்ட உங்க கம்பெனியோட புது பாக்ஸ் எப்படி வந்துச்சு? இந்த எல்லா வேலையும் பழைய மருந்து அழிக்கிற கம்பெனி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கம்பெனியோட பேரு பிடிஐ மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனில நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? சார் மிஸ்டர் கௌரவ் குமார். கௌரவா? இவரா பாருங்க. சார் இவர் தான் மிஸ்டர் கௌரவ் குமார். ஆமாம் சார், இவர் தான். சார் உங்ககிட்ட எப்படி இவரோட ஃபோட்டோ வந்துச்சு? நான் அவரோட பெரிய ஃபேன். கதவோட லாக்கை சேஞ்ச் பண்ணீங்களா இல்லையா? எஸ் சார், பண்ணியாச்சு. சீக்கிரம் போய் வேலையை பாருங்க, நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. கோ. என்னாச்சு கௌரவ், ரொம்ப கோவமா இருக்கீங்க? நீங்க வந்திருக்கீங்க, சொன்ன நானே வந்திருப்பேனே. எதுக்கு உங்களை திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிக்கிட்டுன்னு நாங்களே வந்துட்டோம். சார் இந்த தடவை காஃபி குடிக்காம போகக்கூடாது. அப்படியா? எப்பயாச்சும் ஜெயில் காஃபியை குடிச்சிருக்கீங்களா? ஜெயில் காஃபியா? ஆ, இதுக்கப்புறம் பழகிக்குங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தானே இருக்க போகுது. சார் இப்போவும் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம எப்படி? எக்ஸ்பைரியான மருந்துகளை புதுசாக தயாரிக்கிற மாதிரி தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? என்ன சொல்கிறீங்க சார்? உங்களோட கம்பெனியோட குடோனை பார்க்கணும், வாங்க. சார் என் கம்பெனியோட குடோன் சாவி காணாம போயிருந்தது. இங்க பாருங்க, இப்பதான் நான் புதுசா பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க வேணும்னா ஸ்டாஃப் கிட்ட விசாரிங்க. சாவி தொலைஞ்சிருச்சா? ஆமா சார். அது எப்படி காணாம போச்சு? அது என்னன்னா, ஆக்சுவலி அன்னைக்கு நான் ஸ்பீட் டேட்டிங் போனேன்ல, அப்ப சாவி என்கிட்ட தான் இருந்தது. அப்பதான் காணும். நீங்க இப்படி ஸ்பீட் டேட்டிங் போகும்போதும் உங்களோட குடோன் சாவி எடுத்துட்டு போவீங்களா? ஆக்சுவலி சார், இந்த சாவி எப்பவும் நான் தான் வச்சிருப்பேன். இப்பதான் முதல் தடவையா சாவி தொலைஞ்சு போச்சு. மாலினி அங்கிருந்து சாவி திருடி இருப்பாளோ? ஒரு வேளை அங்கிருந்து நேரா கிளம்பி குடோனுக்கு வந்திருக்கலாம் ஷூட் பண்றதுக்கு. கௌரவ், நீ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, மாலினி உங்க மேல ஜூஸை ஊத்திட்டாங்கன்னு சொன்னீங்களே, அங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது? சார் ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி. ஹே ஹாய். ஹாய். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவ பேர் குஷி. அப்படியா? அப்படியே அவங்க கிட்ட நீங்க பேசல? அவளை நான் சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்லை. அவ அழும்போதெல்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அழு மூஞ்சி குஷின்னு. அட, உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓ, ஐ அம் சாரி. அது உங்களோட ஷர்ட். இட்ஸ் ஓகே, ஏன் தப்பு தான். அப்புறம் நான் வாஷ்ரூம் போயிட்டேன். அப்பதான் மாலினி சாவியை திருடி இருக்கணும். மாலினி என் சாவி திருடினாங்களா? இங்க வந்து உனக்கு எதிராக ஆதாரத்தை எடுத்திருக்காங்கல்ல, அதனால நீயும் அவங்கள கொன்னுட்ட. சார் அதெல்லாம் போய், அந்த டேட்டுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லை. சாவி காணாம போன அந்த குடோனை காட்டுங்க, அதான் புது சாவி இருக்குல்ல, போலாம். சார் இது அதே இடம் தான் சார், மாலினி ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற இடம் தான். அப்படின்னா இங்க பழைய மருந்துகளை புதுசா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. வா மிஸ்டர் கௌரவ், இப்படிதான் நீங்க பழைய மருந்துகளை அழிச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு மருந்து வாங்குறாங்க, நீங்க அவங்களுக்கு விஷத்தை வித்துட்டு இருக்கீங்க. சார் நான் சொல்றத நம்புங்க, நான் இந்த மாதிரி எந்த மருந்தையும் மாத்தல, மாலினியையும் கொல்லல. நீ போய் சொல்ற. ரெஸ்டாரண்ட்ல இருந்து அன்னைக்கு நைட்டு கார்டை திருடிட்டு மாலினி இங்க வந்திருக்கா. அவங்க இங்க ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் ஏதோ காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண இன்டர்நெட் தேவைப்படுதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் பாஸ்வேர்ட்? யா, தேங்க்யூ. அவங்க காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வந்ததும் நீ அவங்கள ஃபாலோ பண்ணிருக்க. அப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அவங்கள கொன்னு இருக்க. அப்புறம் அவங்கள கொன்னு கடல்ல தூக்கி எறிஞ்சிருக்கல. சார் அன்னைக்கு ராத்திரி நான் குடோனுக்கு வரவே இல்லை. நீங்க என்ன நம்பல. வேணும்னா வாட்ச்மேனை கேளுங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு நிழல் தெரியுதுல, யார் அது? அது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? இப்ப தெரிஞ்சிடும், வா. இங்க பாருங்க, உங்களோட சார் முந்தா நாள் நைட் இங்க வந்தாரா? உங்களோட சார் முந்தா நாள் நைட் இங்க வந்தாரா? இல்லை சார், அன்னைக்கு ராத்திரி சார் இங்கே வரல. அப்படியா? இந்த பொண்ணு இவங்க வந்தாங்களா? ஹலோ மேம், யார் நீங்க? இந்த நேரத்தில் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன். நான் கிளம்புறேன். இருங்க மேடம். அட, அந்த நிழல் இவனோட தான் இருக்கணும். இந்த மேடமை தவிர வேற யாராவது இங்க வந்தாங்களா? இல்ல சார், வேற யாரும் அன்னைக்கு ராத்திரி வரல. பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னல, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னையே சந்தேகப்பட்டு இருக்கீங்க. உன்னை சந்தேகப்படாம வேற என்ன பண்றது? இந்த போலி மருந்த மாத்தி விற்கிற வியாபாரத்தை நீ தானே பண்ணிக்கிட்டு இருக்க. சார், நான் இதெல்லாம் பண்றது இல்ல. என் வேலை ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கான்டாக்ட் பண்றது தான். அவங்க வந்து அவங்க பழைய மருந்து கொடுத்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஆஃபீஸ்க்கே ரெகுலரா வர்றதில்ல. சரி, ரெகுலர் பேசிஸ்ல இந்த குடனை யார் தான் பாத்துக்கிறா? இங்க யாராவது எம்ப்ளாயி இருக்கணும்ல? ஆமா சார், பிரதீஷ். அவர் தான் எங்க ஆபரேஷன் மேனேஜர். பிரதீஷா? அந்த டேட்டிங் ஈவெண்ட்ல பிரதீஷ் கிட்டே பேசினல, பிரதீஷ் அங்க இருந்தால? ஆமா சார். ஒருவேளை பிரதீஷ் அன்னைக்கே மாலினி சாவியை திருடுறத பார்த்து அன்னைக்கே ஃபாலோ பண்ணியிருப்பானோ? பிரதீஷை போய் பார்க்கலாம். சார், இந்த உடஞ்சு போன கேமராவும் பர்ஸும் கிடைச்சது சார். இங்க சார், அவன் அந்த பக்கமா ஓடுறான். பிரதீஷ், நீ போய் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சிஐடிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சார், நான் தப்பு பண்ணிட்டேன். மாலினி சிபிடி ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்தாங்க. மருந்தை மாற்றி சாப்பிட்டதால தான் சில பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சந்தேகம் எழுந்துச்சு. அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க மருந்து ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு. மாலினிக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கு, உன்னோட கம்பெனி மேலேயும். அதனால தான் உன்னை கண்காணிக்கணும்னு அவங்க அந்த ஸ்பீட் டேட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்க நீயும் இந்த கௌரவம் போயிருந்தீங்க இல்ல? ஆமா சார். ஆனா நான் என்ன பண்றது? நான் தப்பு பண்ணிட்டேன் சார், வேற வழியே இல்லை. நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு மறைக்க போய் இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். நான் மாலினியை கொன்னுட்டேன். நான் அவளை கொன்னுட்டேன்.
அவங்களோட ஃபோனையும் போசை எதுக்குடா திருடுன? ஏன்னா அப்பதானே நீங்க திருட்டுனால கொலை நடந்துச்சுன்னு நினைப்பீங்க. திருட்டால? ஆனா நீ உன்னோட காஸ்ட்லி வண்டியும் டைமண்ட் ரிங்கை எடுக்க மறந்துட்டல. அநியாயமா என் மனைவியை கொண்டுட்ட. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சோகன், கொல்லாம விட மாட்டேன். இவனுக்கு சட்டம் தான் தண்டனை கொடுக்கும். அவன் அனுபவிப்பான்டா. ஆனா உன் கையால இல்ல. செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கணும்ல.